ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனில் மின்ட் லீவ்ஸ் ப்ராபகேஷன் தான் பார்க்க போகிறோம். மின்ட் லீவ்ஸ் கடையில் வாங்கினது, அந்த கட்டிலேருந்து அந்த இலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா திக்காக இருந்தது. ஸோ அந்த திக்கான ஸ்டெம்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு அதன் பாட்டில் வந்துட்டு தொட்டியில் வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிக்ஸை வந்து நட்டு வைக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. இதில் வந்துட்டு ரொம்ப குச்சி மாதிரி இருக்க ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு வளராது. பட் சம்மரில் புதினா வருமா அப்படின்னு கேட்டால் 100% கண்டிப்பாக வரும். நம்ம சாயில் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல வெல் ட்ரெயின் சாயில், அதுக்கப்புறம் வாட்டர் கண்டிப்பாக வந்து அதுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்து ஒரு சூப்பர் க்ரோத் இருக்கும். அண்ட் புதினா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நம்மளுடைய ரைஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால நம்ம லெமன் ஜூஸோட புதினா லீவ்ஸை வந்து ஆட் பண்ணி ஒரு லெமன் மின்ட் கூலர் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டெம்ஸ் மட்டும் நல்லா திக்காக இருக்கிறதா பார்த்து நீங்கள் மண்ணில் வந்து நட்டு வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வளரும். நான் என் கார்டனில் இது நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும். சில பேர் வீட்டில் வந்துட்டு ஸ்டெம்ஸை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கவர் போட்டு மூடுவாங்க. ஸோ தட் க்ரோத் இன்னும் டபுளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த மெத்தட்லேயே நிறைய வாட்டி ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது என் கார்டனில் புதினா லீவ்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ ஸ்டெம்ஸை தூக்கி போடாமல் உங்கள் வீட்லேயும் சின்ன ஸ்பேஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சின்ன தொட்டிலேயே வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.